பன்னீர் பட்டர் மசாலா 10 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக சப்பாத்தியோ பூரியோ எதுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதோட இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிட முடியும். லோகோ மியூசிக் அப்புறம் சொல்கிறேன். வணக்கம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டை முதல்ல இடிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஒரு 1.5 இன்ச் இஞ்சியையும் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல்லையும் நான் போட்டு இடிச்சிக்கிறேன். 10 மினிட்ஸில் பண்ணுறோம். அதனால ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்லேருந்து காம்ப்ரமைஸ் ஏதாச்சும் இருக்குமா? 1% கூட கண்டிப்பாக இருக்காது. 1% இல்லை, 0.1% கூட அந்த டேஸ்ட்லேருந்து ஒரு துளி கூட காம்ப்ரமைஸ் இருக்காது. நம்ம பண்ண போகுது ப்ரெஷர் குக்கர். ஆனால் டேஸ்ட்டில் இப்போவும் நான் சொல்கிறேன் 100% காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். ஸோ அதே டைமத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8 தக்காளியை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி ஓகே. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கேஸை சிம் பண்ணி வச்சுட்டு அதோட ஒரு 10 முந்திரியையும் நான் சேர்த்துக்கிறேன். நாலு கிராம்பு, 4 ஏலக்காய், 1 இன்ச் சைஸ் உள்ள பட்டை 3, 10 மிளகையும் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்னு உங்களில் பல பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானதுன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். இந்த டைலாக்கை மறுபடியும் கேட்குறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையாக கேட்குறீங்கள. ஸோ இப்போ நான் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வேரையும் வெட்டி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த டிஷ்ஷில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் கொத்தமல்லி வேரை வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி போட்டு பாருங்கள். அது டிஷ்ஷோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். $50 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த 50 கிராம் பட்டர் எவ்வளோனா, டேபிள் ஸ்பூனில் அளவு சொல்லும்போது 2.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப பட்டரியாகவும் இருக்காது. அட் த சேம் டைம் இது பன்னீர் பட்டர் மசாலா. இந்தளவுக்கு பட்டர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னென்னா, தக்காளி போட்டோடனே ஃப்ளேமை சிம் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா கேஸ் கூட ஆஃப்றீங்க, எந்த தப்பும் இல்லை. ஸோ இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போகிறேன். தண்ணி எவ்வளோனா ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். கேஸ் ஃபயரை ஃபுல்லாக வச்சுட்டு குக்கர் மூடியை நம்ம போட்டு மூடிடலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா இந்த கஸ்தூரி மேத்தியை இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த சூட்லேயே அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. இந்த கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி வேறு எதுவும் இல்லை, நம்ம ஊர் வெந்தயக்கீரை தான். அதை ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ளேவர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை போய் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறோன்னா, அது ட்ரை ஆனதுனால இந்த மாதிரி சூடு பண்ணும்போது, லேசாக சூடு பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகி வெளில வரும். அது கிரேவியில் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். நல்லா கொதிக்க சூட்டில் போட வேண்டாம். நம்ம நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சிடலாம்.
சூப்பராக அரைஞ்சிருச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன், 2 இல்லை 1 டேபிள் ஸ்பூன் போதும் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக சர்க்கரையோடைய அளவு கரெக்டாக இந்த 1 டேபிள் ஸ்பூன்னு சொல்லிட முடியாது. காரணம் தக்காளியோட புளிப்புத்தன்மை ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கு வேறுபடும். ஸோ அந்த டேஸ்ட் நோட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அந்த பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் நோட் என்னென்னா, லேசான புளிப்பு இருக்கும், கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், ஒரு ஸ்வீட் நோட்டும் இருக்கும். அது கரெக்டாக இது எல்லாமே ஈக்குவல் பேலன்ஸில் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும், இனிப்பே இல்லாமலும் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். நம்ம பார்த்து தேவைன்னா அதிகமாக போடவும் முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கசூரி மேத்தி இருக்குல்ல, நம்ம அந்த சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கையில் இப்படி போட்டு கசக்கி போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீரை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் க்ரீமை ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பன்னீர் பட்டர் மசாலா ஃபென்டாஸ்டிக்காக ரெடி, குயிக்காக, ரொம்ப ஈஸியாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.